உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 15ஆம் தேதி 12ஆம் மாதம் 2024 ஞாயிற்றுக்கிழமை. குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 30ஆம் நாள். பூரணை திதி, மிருகசீரிட நட்சத்திரம், சித்த யோகம், பௌர்ணமி விரதம் இருக்க வேண்டிய நாள். இன்றைய தினம் ராகு காலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம். மேசம் அச்சம், ரிஷபம் சோர்வு, மிதுனம் பயம், கடகம் பக்தி, சிம்மம் களிப்பு, கன்னி சுகம், துலாம் கவலை, விருச்சிகம் வெற்றி, தனுசு நன்மை, மகரம் சாதனை, கும்பம் லாபம், மீனம் ஜெயம். ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. தொடர்ந்து 3-4 நாட்களாக கார்த்திகை தீபத்தை பற்றி, அஞ்ஞான இருள் நீக்கி ஞான ஒளி கொடுக்கும் தீப திருநாளை பற்றி உங்களோட பேசிக்கொண்டிருந்தேன். வீடுகளில் எப்படி கொண்டாடணும், எப்படி விரதம் இருக்கணுன்றதை பற்றியெல்லாம் பேசினேன். இன்றைய தினமும் ஒரு புது விஷயத்தை, சிவராத்திரி என்றோன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. சிவராத்திரி வருஷத்துக்கு ஒருக்கா வருதுண்டு. மாத சிவராத்திரி என்று ஒன்று இருக்குது. சிவராத்திரியிலேயே ஒவ்வொரு மாதமும் ஒரு சிவராத்திரி வரும். மாசி மாதத்தில் வர சிவராத்திரியைத்தான் நாங்கள் சிவராத்திரி என்று பிரதான சிவராத்திரியாக கொள்ளும். மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரியைத்தான் நாங்கள் பெரிய விரதமாக ஏற்றுக்கொள்கின்றோம். மாசி மாதத்தில் சிவராத்திரி வர மாதிரி ஒவ்வொரு மாதங்களிலும் சிவராத்திரி வருது. இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களுக்கு அதை நான் சொல்லித்தரேன், இப்படி சிவராத்திரியை கண்டுபிடிக்கிறதுன்னு. மாத சிவராத்திரி என்று இதை சொல்கிறது மாத சிவராத்திரி. இந்த மாத சிவராத்திரி என்று ஒரு மந்திரத்தை இன்றைக்கு சொல்லித்தரேன். எங்களுடைய நிகழ்ச்சியில் நிறைய மந்திரங்களை உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். ஆரோக்கியத்திற்காக சொல்ல வேண்டிய மந்திரம், ஆயுள் விருத்திக்காக சொல்ல வேண்டிய மந்திரம், பிரயாணத்திற்காக சொல்ல வேண்டிய மந்திரம், திருமணத்திற்காக சொல்ல வேண்டிய மந்திரம். திருமணம் நடக்கலைன்னா என்ன மந்திரம்? சுயம்பர பார்வதி மந்திரம் திருமணத்துக்காக நான் சொல்லி தந்திருக்கிறேன். காரிய தடைகளை நீக்குவதற்கு சொல்லக்கூடிய பிள்ளையாரனுடைய மந்திரங்கள், பாவங்களை நீக்கக்கூடிய மந்திரங்கள், தன்வந்தரியினுடைய மந்திரம் சொல்லி தந்திருக்கிறேன். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரியே அமிர்த கலசகஸ்தாய சர்வாமய விநாசனாய திரைலோக்கியநாதாய மகாவிஷ்ணவே நமஹ. ஆரோக்கியத்துக்கு சொல்கிற தன்வந்திரி மந்திரம். மிருத்யுஞ்சய மந்திரம் நோய் நொடிகளுக்காக சொல்லி தந்திருக்கணும். ஓம் திரியம்பகம் கஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் துர்வார்மிகமந்தனான் முத்தியோர் முச்சிகமாமிருதாய சுவாகா. இந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்கேன். இன்றைய தினம் மாத சிவராத்திரி என்று சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான மந்திரம். வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்காக இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல வேண்டும். நிறைய மந்திரத்தை எங்களுடைய நிகழ்ச்சியில் சொல்லி தந்திருக்கேன். இன்றைக்கும் ஒரு மந்திரத்தை சொல்லித்தரேன். முதல்ல இந்த மந்திரத்தை எழுதி கொள்ளுங்க. அதுக்கு பிறகு அதை பற்றின விவரத்தை நான் சொல்லுறேன். ஓம் திரியம்பகாய வித்மகே மிருத்யுஞ்சயாய தீமகி தன்னோ பரமசிவ பிரச்சோதயாது. இன்னொருக்கா சொல்கிறேன், இதை எழுதி வச்சுக்கொள்ளுங்க. ஓம் திரியம்பகாய வித்மகே, ஓம் திரியம்பகாய வித்மகே
மிருத்யுஞ்சயாய தீமஹி மிருத்யுஞ்சயாய தீமஹி தன்னோ பரமசிவ பிரச்சோதயாது தன்னோ பரமசிவ பிரச்சோதயாது. ஓம் திரியம்பகாய வித்மஹே, இன்னொருக்கா சொல்கிறேன், ஓம் திரியம்பகாய வித்மஹே மிருத்யுஞ்சயாய தீமஹி மிருத்யுஞ்சயாய தீமஹி தன்னோ பரமசிவ பிரச்சோதயாது தன்னோ பரமசிவ பிரச்சோதயாது. அப்போ இந்த மந்திரத்தை சேர்த்து சொன்னால் ஓம் திரியம்பகாய வித்மஹே மிருத்யுஞ்சயாய தீமஹி தன்னோ பரமசிவ பிரச்சோதயாது. குபேரண்ட மந்திரமும் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன் வசியத்துக்காக, தன வசியத்துக்காக. இது உங்களுக்கு தெரியும், அம்பாளுக்கு உகந்த நாள் நவராத்திரி, சிவனுக்கு உகந்தது சிவராத்திரி, மாசி மாதத்தில் வாரது மகா சிவராத்திரி, ஒவ்வொரு மாதமும் வாரது மாத சிவராத்திரி. எவ்வளவுதான் துன்பங்கள் இருந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும், எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும், எத்தனை சிரமங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி முன்னேற வேண்டியது அவசியம். எத்தனை பிரச்சனைகள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், சிரமங்கள் இருக்கலாம், துன்பங்கள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம், என்ன இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி நாங்கள் முன்னேற வேண்டும். பிரச்சனைகளை கண்டு சோர்ந்து போகக்கூடாது, துன்பங்களை கண்டு துவண்டு போகக்கூடாது, அப்படியே விழுந்துடக்கூடாது. எது வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து கொண்டு நாங்கள் முன்னேற வேண்டுமாக இருந்தால், வாழ்க்கையில் வெற்றியடைய வேண்டுமாக இருந்தால் இந்த மந்திரம் உங்களுக்கு துணை செய்யும். பிரச்சனைகளை, துன்பங்களை, தடைகளை தாண்டி முன்னேற வேண்டும் என்றிருந்தால் வாழ்க்கையில் ஒருவித விரக்தி ஏற்படும். இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தோன்னே மனசில் ஒரு விரக்தி வந்துடும், ஒரு சோர்வு வந்துடும், ஒரு துன்பம். அது என்னடா வாழ்க்கை, என்னத்தை செஞ்சு என்னத்தை நடக்கிறது தான் நடக்குது, எங்கட கையில் ஒன்றும் இல்லைன்னு ஒரு விரக்தி ஒன்று வந்துடும். அப்போ முன்னேற முடியாதவர்கள், வாழ்க்கையில் பிரச்சனையை சந்திக்கக்கூடியவர்கள், அதை தாண்டி முன்னேற வேண்டுமாக இருந்தால் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். எப்போ சொல்லணும்? மாத சிவராத்திரி. இதை எழுதி வைங்கோ, நான் மாத சிவராத்திரியை சொல்லித்தான். ஓம் திரியம்பகாய வித்மஹே, இது ஒரு காயத்ரி மந்திரம். ஓம் திரியம்பகாய வித்மஹே மிருத்யுஞ்சயாய தீமஹி தன்னோ பரமசிவ பிரச்சோதயாதி. சிவபெருமான் மிருத்யுஞ்சயருக்குண்டான காயத்ரி மந்திரம். முருகண்டா மரணம்னு அர்த்தம், மரணத்தை வெல்லும் மந்திரம்னு சொல்லலாம். ஆரோக்கியத்தில் குறைபாடு உள்ளவர்கள், நோய் நொடிகளினால் பாதிக்கப்பட்டவர்கள், சத்திர சிகிச்சை மேற்கொண்டவர்கள், சுகர், பிரஷர், கேன்சர் போன்ற கொடிய நோய்களை உடையவர்கள் இந்த மந்திரத்தை சொன்னால் உங்களுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். மருந்து குடிக்க முன்னுக்கு இந்த மந்திரத்தை ஒருக்கா சொல்லிவிட்டு மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளுங்க. ஊசி போடுறாக்கள் இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு ஒருக்கா ஊசியை போடுங்க. இது மாதிரி ஆரோக்கியத்திற்காக இந்த மந்திரத்தை சொல்லலாம். வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கு இந்த மந்திரத்தை சொல்லலாம். தடைகளை தகர்த்தறிவதற்கு இந்த மந்திரத்தை சொல்லலாம். பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவதற்கு இந்த மந்திரத்தை சொல்லலாம். துன்பத்தை தாங்கக்கூடிய தைரியத்தை வரவழைப்பதற்காக இந்த மந்திரத்தை சொல்லலாம். எமது விதியை மாற்றுவதாக இருந்தால் தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் வேண்டும். தடையை தாண்டி முன்னேறுவதற்கு, விரக்தியில் இருந்து விடுபடுவதற்கு, வாழ்க்கையை சவாலாக ஏற்றுக்கொள்வதற்கு, துன்பங்களில் நாங்கள் துவண்டு போகாமல் இருப்பதற்கு இறைவனுடைய அனுக்கிரகம் கண்டிப்பாக வேண்டும். இறை துணை கொண்டு, இறைவனின் துணை கொண்டுதான் எங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து நாங்கள் வெற்றி பெற வேண்டும். எங்களுக்கு பிரச்சனை இல்லாத மனிதர்களே இல்லை. ஏதாவது ஒரு வகையில் எல்லோருக்கும் ஏதோ ஒரு, சில பேருக்கு பணம் பிரச்சனை, சில பேருக்கு திருமணம் பிரச்சனை, சில பேருக்கு ஆரோக்கியம் பிரச்சனை, சில பேருக்கு பொருளாதாரம் பிரச்சனை, சில பேருக்கு கல்வி பிரச்சனை, சில பேருக்கு தொழில் பிரச்சனை, சில பேருக்கு பிள்ளைகள் இல்லையே அல்லது பிள்ளைகளால் பிரச்சனை.
இந்த மாதிரி நாங்கள் எங்களுடைய சமூகத்தில் சமுதாயத்தில் பல்வேறுபட்ட பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கின்றோம். இந்த பிரச்சனைகளை எல்லாம் நாங்கள் சமாளித்து அடுத்த படிக்கு முன்னேற வேண்டுமாக இருந்தால் கண்டிப்பாக இறைவனுடைய அனுக்கிரகம் தேவை. மத்தாக்கள் அனுக்கிரகத்தை விட இறைவனுடைய அனுக்கிரகம் இருந்தால் இந்த பிரச்சனையில் இருந்து நாங்கள் சுலபமாக விடுபடலாம், சுலபமாக முன்னேறலாம். பிரச்சனைகளை தாண்டி செல்லக்கூடிய ஆற்றலை, ஒரு தைரியத்தை இந்த மந்திரம் உங்களுக்கு தரும். அந்த மாதிரி இறைவனுடைய அனுக்கிரகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்காக இந்த மந்திரத்தை நீங்கள் மாத சிவராத்திரி அன்று முடிந்தால் 9 முறை சொல்லலாம், 21 முறை சொல்லலாம், 54 முறை சொல்லலாம், 108 முறை சொல்லலாம். ஒரு அற்புதமான சிவ மந்திரம். பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய, தடைகளை தாண்டி முன்னேறக்கூடிய, பிரச்சனைகளில் எங்களுக்கு இறைவனுடைய அனுக்கிரகத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம். சரி, எப்போ சொல்லணும்னு சொல்லிட்டீங்க. எமது விதியை மாற்றக்கூடிய ஆற்றல் எப்போ சொல்லணும்னு சொல்லிட்டீங்க. ராத்திரி 9 மணியிலிருந்து 12 மணிக்குள்ளே இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும். இப்போ மாத சிவராத்திரி அன்று இரவு 9 மணியிலிருந்து 12 மணிக்குள்ளே சிவபெருமான் படத்துக்கு முன்னுக்கு உட்கார்ந்து இந்த மந்திரத்தை சொல்லுங்க. என்ன நேயர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.